ஹலோ गाइस இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க மாதிரியான இன்ஸ்டாகிராம்ல ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருக்க இந்த மாதிரியான ஒரு கார்ட்டூன் ஃபேஸ் வீடியோ எடிட்டிங் எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல எடிட் பண்றது அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சோ வீடியோ எடிட் பண்றதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்கு. அதுல வந்து நீங்க மெசேஜ் பண்ணீங்க அப்படினா நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்றேன். அதே மாதிரி நம்ம புது போட்டோ எடிட்டிங் சேனலோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி போய் சேனலை செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண ஸ்னாப்சாட் அப்புறம் வந்து நமக்கு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்னாப்சாட் ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். சைன்இன் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே மோர் லென்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே மேலே சர்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா கார்ட்டூன் சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஓகே, சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஃபில்டர்ஸ் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கார்ட்டூன் கிட்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி வரும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள் இருக்கும். அதை லாங் பண்ணிட்டு இந்த மாதிரி லெஃப்ட் சைடு இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வீடியோ வந்துட்டு ரெக்கார்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள் வந்துட்டு ஃபுல் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக பார்த்தீங்க அப்படின்னா வர வரையும் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் எங்கள் வீடியோ வந்துட்டு காட்டும். ஸோ கீழே சேவ்னு இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பேக் வந்துருங்க. ஸோ பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ஹோம் ஸ்க்ரீன் வரையும் பேக் வந்துருங்க. பேக் ஒன்று அந்த சர்க்கிளுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ண வீடியோ வந்துட்டு இந்த இடத்துல இருக்கும். ஸோ அதை வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்னு இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இங்கே ஷேர் டூன் போட்டு நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல டவுன்லோட் பண்ணுற சிம்பிள் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வீடியோ வந்துட்டு உங்களோட கேலரியில் சேவ் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நமக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படும். அலைட் மோஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு வந்துட்டு பீட் மார்க் ஷேக் எஃபெக்ட் தேவைப்படும். ஸோ அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. அதை கிளிக் பண்ணி அலைட் மோஷன் ஆப்பில் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே கீழே ப்ராஜெக்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸும் இந்த இடத்துல இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பீட் மார்க் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு சாங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் இதிலே கொடுத்துட்ருப்பேன். ஸோ நீங்கள் இப்போ அந்த ரெக்கார்ட் பண்ண வீடியோ வந்துட்டு இதில் ஆட் பண்ணும். அது கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு இங்கே மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோ வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இப்போ இந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டு இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ண மேலே 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் கம்போஷன் ஏரியா வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துட்டு செட் ஆயிரும். ஸோ இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த சாங்கோட எண்டுக்கு வந்துட்டு வந்துடும். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற வீடியோவை கிராப் பண்ண அந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிராப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த சாங் வரையும் இந்த வீடியோ வந்துட்டு கிராப் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு பிளர் எஃபெக்ட்டை வந்துட்டு ஆட் பண்ணும். அதுக்கு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட்னு இருக்கும். அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு லேயர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிட்டு இங்கே 3 டாட் கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் பீட் மார்க்கவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ அந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு சவுண்ட் இருக்கும். அதை வந்துட்டு மியூட் பண்ணும். அதுக்கு அந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் ஐக்கான் மாதிரி இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். டிக்ரீஸ் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான், வீடியோ எடிட்டிங் முடிஞ்சிச்சு. இப்போ இதை வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ண மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிட்டு இங்கே வீடியோ சைடில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷனை 720 பிக்சலில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு கீழே குவாலிட்டியை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே எக்ஸ்போர்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம்.